இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யூத ராஜாவாகிய ஆசா, அவனுடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு நல்ல பாடம். அவனுடைய தகப்பனார் அபியா மரணத்திற்கு பின் ஆட்சிக்கு வருகிறான். அபியாவின் நாட்களிலே யுத்தங்கள், தேசத்திலே சமாதானம் இல்லை. யூதர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்தான் ஆசா. ஆசாவை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு, நம்ம பார்வைக்கு அல்ல, நம்முடைய மனதிற்கு அல்ல, நம்முடைய உள்ளத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ்வது வாழ்க்கை அல்ல. தேவனுடைய பார்வைக்கு. வசனம் என்ன சொல்லுகிறது? வசனத்தின்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்கள், மேடைகள், சிலைகள், விக்கிரத்தோப்புகள் அகற்றுகிறான். இன்னும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேட, நியாய பிரமாணத்தின்படி நடக்க, கற்பனைகளின்படி செய்ய தானும் செய்தான். யூதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். யூத கோத்திரத்தாருடைய எல்லா பட்டணங்களிலும் மேடைகளிலும் இருந்து விக்கிரகங்களை அகற்றினான். வசனம் சொல்லுகிறது, யூதா அமைதியாய் இருந்தது, அமெரிக்கையாய் இருந்தது. அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாது இருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தது. யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டுகிறான். அவனுடைய காலத்திலே யூத கோத்திரம் அமைதியாக காணப்பட்டது. இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம். அதற்கு பின்பதாக அவனுக்கு ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தத்திலே அவனுக்கு விரோதமாய் பெரும் திரள் கூட்டங்களை திரட்டி கொண்டு எத்தியோப்பியர்கள் எழும்பினார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம்தானே என்று. கர்த்தர் எத்தியோப்பியரை யூதாவுக்கு முன்பாக முறியடித்து எத்தியோப்பியர்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடினார்கள். அதற்கு பிறகும் வசனம் சொல்லப்பட்டிருக்கும், யூத கோத்திரத்திற்கு முன்பதாக தேசத்து ஜனங்கள், அவனை சுற்றிலும் இருந்தவர்கள் அவனை குறித்த பயம் உண்டாகி அமைதியாக இருந்தார்கள். காரணம், கர்த்தரின் பார்வைக்கு நன்மை செம்மையான வாழ்க்கை. ஆனால் இதே ஆசா அவன் ஆட்சி செய்த 30 ஆண்டு காலம் ஆண்டவருக்கு பயந்து உத்தமமாய் நடந்தான். தேசம் அமைதியாய் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பதாக இவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர ஆரம்பித்தது. ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்தான். அவன் கால்களிலே புண்கள் வந்தது. அந்த புண்களிலும் அவன் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11 ஆண்டுகள், கடைசி 11 ஆண்டுகள், அதாவது 41ஆம் ஆண்டிலே மரித்து போகிறான். இந்த 30ஆம் ஆண்டு முதல் இந்த 41ஆம் ஆண்டு வரை அவனுடைய வாழ்க்கையில் அமைதல் இல்லை. காரணம், கர்த்தரை விட்டுவிட்டான்.
இந்த காலவெளியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக வாழ்ந்தீர்கள் என்றால், கர்த்தர் சொன்னபடி வாழ்ந்தீர்கள் என்றால், கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கங்களையும் சமாதானங்களையும் நல்வழிகளையும் பின்பற்றுவீர்களானால், நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவோம். நானும் நீங்களும் அவருக்கு பிரியமாய் வாழும்போது ஆசீர்வாதம், அவருக்கு பிரியமற்ற செயல்கள் நம்மிடத்தில் காணப்படாதபடி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் குறைவுகளை எங்களை விட்டு அகற்றும். தேவனுக்கு உகந்ததை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்திலிருந்து மேன்மையான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.